பிரெக்னன்சி கிட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்னு காட்டிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா பேபி இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. இதோட இந்த மாதிரி எனக்கு வந்து 2-3 டைம் நடந்துச்சு. இது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு ஆக்சுவலா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பேபி ஃபார்ம் ஆகும், யூட்ரஸ் வந்து சரியா நிக்காது, இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதாவது டிஃபெக்டா இருக்கும், அதனால வந்து ஸ்டார்டிங்லேயே மிஸ்கேரியேஜ் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சைட் பை பாத்தீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஒரு 7 மாசம் பக்கம் எடுத்துட்டோம். இந்த இதுவும் பாத்தீங்கன்னா அலோபதியும் ஐயுஐ பண்ணிக்கிறோம், அதனால சக்சஸ் வந்துரும்ன்ற மாதிரி நாங்க நினைச்சோம். சரி முடிஞ்சுதா, அடுத்த மறுபடியும் பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. அடுத்த சைக்கிள் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த டைம் டபுள் ஐயுஐ பண்ணலாம் அப்படின்னாங்க. அதானடா டபுள் ஐயுஐ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக் வந்து எப்படி வளருதுன்னு பார்த்துட்டே வருவாங்களாமா. எக் ரப்சர் ஆக போற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஐயுஐ, அந்த ஃபர்ஸ்ட் அந்த எக் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 3 இன்ஜெக்ஷன் என்னமோ போட்டாங்க. டெய்லியும் வந்து கரெக்டா வந்து போட்டுக்கணும் இந்த டைமுக்குன்னு சொன்னாங்க. அது கரெக்டா போட்டோம்னா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஐயுஐ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எக் ரப்சர் பண்ணி விடுறதுக்கு தனியா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எக் ரப்சர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எக் ரப்சர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு ஐயுஐ பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ஐயுஐ, மறுபடியும் எக் ரப்சரிங், மறுபடியும் இன்னொரு ஐயுஐ. அதான் வந்து டபுள் ஐயுஐ. அது பண்ணோம்னா கொஞ்சம் வந்து இன்னுமே நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். நாங்க சரி பண்ணுங்க, அதையும் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அடுத்த சைக்கிள்ல பிப்ரவரி மாசம் போல, பிப்ரவரி லாஸ்டே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை பண்ணோம். அது பண்ணிட்டு சரி இந்த டைம் வந்து நம்ம டபுள் ஐயுஐ பண்ணிருக்கிறோம், கன்ஃபார்மா பாசிட்டிவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பாருங்களே, அது வந்து எவ்வளவு கொடுமையான நாட்கள்னு அப்போதான் தெரியும். இப்பெல்லாம் நினைச்சாலுமே அவ்வளோ கஷ்டமா இருக்குது. சரி நல்லது, பாசிட்டிவ் தான் வரும்ன்ற மாதிரி நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா டபுள் ஐயும் ஃபெயிலியர் பீரியட்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு மார்ச் போல போனோம் ஹாஸ்பிட்டல். 2022 மார்ச் போல போனோம். போயிட்டு எனக்குன்னா வந்து அழுகே வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஐயுஐயும் பண்ணி பார்த்துட்டோம், நார்மல் ட்ரீட்மெண்ட்லயே ஆகல, ஐயுஐலயே ஆகல, வேணா நீங்க வந்து ஐவிஎஃப் வேணா நெக்ஸ்ட் போலாம், அதுதான் வந்து ஒரே வழி இருக்குது, வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.